கட்டம் கட்டிய எடப்பாடி, கதறி அழுகும் செங்கோட்டையன். இதுதான் காரணமா? என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 5ஆம் தேதிக்கு இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. அதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி சமாதானம் பேச தன்னை அழைப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு செங்கோட்டையன். ஆனா இபிஎஸ் அவரை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள்ல ஒருத்தர் தான் செங்கோட்டையன் மீண்டும் தன்னுடைய அதிருப்தி என்ற அஸ்திரத்தை கையில எடுத்திருக்காரு. வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச போறதா சொல்லி இருந்துமே அவருக்கு என்னதான் பிரச்சனைன்னு விசாரிக்கணும்ன்ற மாதிரி நிறையவுமே குழப்பங்கள் நம்மள சுத்தி இருக்கு. பாஜகவுடனான கூட்டணிய முறிச்சுக்கிட்டு போனதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அவங்களோட கூட்டணி இல்லன்றத ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புலையும் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமிய பணிய வைக்கிறதுக்காக செங்கோட்டையன் அப்படின்ற மூத்த நிர்வாகிய கையில் எடுத்திருக்கு பாஜக. அவரும் பாஜக சொன்னபடி நடந்துக்கிட்டாரு. மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகளை அதிமுக பொதுச் செயலாளர் இருக்காரு இல்லையா, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் இல்லாமையே ரகசியமா போய் சந்திச்சிருக்காரு. இதனால செங்கோட்டையன் மேல பயங்கரமான கோபத்துல இருக்காரு எடப்பாடி. ஆனா அவர் வெளியில எதையுமே காட்டிக்காம தான் அமைதியா இருக்காரு. ஆனா காலம் போன காலத்துல செங்கோட்டையன் எடப்பாடிக்கு டஃப் கொடுக்கிற விதத்துல செயல்படுறதா நினைச்சிட்டு இருக்கும் போது அவரை கட்சியை விட்டே கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. செங்கோட்டையனுக்கு கோபிச்செட்டிப்பாளையம் தாண்டி எங்கேயுமே செல்வாக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனா இரட்டை இலை சின்னம் இல்லாம கோபிச்செட்டிப்பாளையத்துல கூட அவர் வெற்றி பெற வாய்ப்பே இல்ல. இது எல்லாத்தையும் உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கக்கூடிய செங்கோட்டையனை கட்டம் கட்ட தொடங்கியிருக்காரு. இது புரியாத செங்கோட்டையன் தனக்கு எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டதாவும் அதனாலதான் தன்னை பத்தி எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறதாவும் சொல்லிட்டு வராரு. தன்னுடைய அந்த ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல, தன்னுடைய ஆதரவாளர்கள் மத்தியில மாஸ்க் காட்டிக்கிட்டு இருக்க அவருக்கு தெரியாத உண்மை சம்பவம் என்ன அப்படின்றது. நாட்கள் ஓட தொடங்கிருச்சு. மீண்டும் பாஜகவுடனான கூட்டணிக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு எடப்பாடி. அதுக்கப்புறமா அவர் எடுத்ததுதான் உண்மையான அஸ்திரம். தனக்கு எதிராக பாஜகவோடு கைகோர்த்த தன்னையே பணிய வைக்க நினைத்த செங்கோட்டையனை கட்டம் கட்டி ஒதுக்கி தள்ளிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு புதிய பொறுப்புகள் எதுவுமே கொடுக்காம, முக்கிய நிகழ்வுகளுக்கு அவரை அழைக்காம கோபிச்செட்டிப்பாளையத்தை தாண்டுனா அவர் ஒண்ணுமே இல்லன்றத புரிய வச்சுக்கிட்டே இருக்காராம். நல்லா யோசிச்சு பார்த்தா சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் மாதிரி எத்தனையோ ஜாம்பவான்களை ஒதுக்கி வச்சவர் இவரு. முக்கியமான பொறுப்பை பிடிச்ச எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவோட ரகசியமா கைகோர்த்த செங்கோட்டையனை மட்டுமே பிடிக்காம போகல. அது மட்டும் இல்லாம அவரு எடப்பாடி சமூகத்தை சேர்ந்தவரா இருந்தாலுமே தன்னை பணிய வைக்க கூட்டணி போட்ட செங்கோட்டையனுக்கு தக்க பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வருங்காலத்துல அவரு வேறு எதுவுமே சிக்கல் கொடுக்காம இருந்தா எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் யோசிச்சிருக்காராம். செங்கோட்டையனை அதுக்கப்புறமா பக்கத்துல சேர்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு தேர்தல்ல சீட்டு கொடுக்கறதே பெரிய கேள்வியா போயிட்டு இருக்கு. சமீபத்துல நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல கூட செங்கோட்டையன் வணக்கம் வச்சதுமே அவரோட முகத்தை கூட பார்க்காம கடந்து போயிருப்பாரு எடப்பாடி பழனிசாமி. இதனை செங்கோட்டையன் பெருத்த அவமானமா கருதி இருக்காரு. அதன் வெளிப்பாடுதான் இப்ப செங்கோட்டையனுடைய இந்த பேட்டி. வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுறேன் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. 5ஆம் தேதிக்கு இடையில இன்னும் 2 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. அதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி சமாதானம் பேச தன்னை அழைப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு செங்கோட்டையன். ஆனா செங்கோட்டையனுக்கு இப்ப எந்த செல்வாக்கோ இல்லன்றது எடப்பாடி பழனிசாமிக்கும் நல்லா தெரியுது. சோ இந்த காரசாரமான அரசியல் பாண்டிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.